போல குணத்தை பார், பச்சை ரத்தம் ஒழுகும் போது பச்சை குழந்தை சிரிப்ப பார், பீசு பீசா கிழிக்கும் போது இயேசு போல பொறுமை பார், தேகம் எல்லாம் வேகும் போது ஒளி கொடுக்கும் இவன் ஜாதகத்தை மாத்தி யாரடா. சொன்னா இந்த எரிமலையில் ஈர துளி போட்டதாரடா. நீ வரும் நல்லா தெரியும், எத்தனை பேரை பார்த்திருக்கேன். மிரட்ட வந்திருக்க? ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நீங்க செஞ்ச சரியில்லைங்க. சிட்டில இருந்தா சிட்டில சொல்லிருக்கலாம். இவ்வளவு பெரிய இடத்துல உட்காந்து நீங்க இப்படி சொல்லிருக்கூடாது. என் தங்கச்சிக்கு ஒரு சீட் கொடுத்துருங்க. மரியாதையா மரியாதை கொடுக்கணுமா? கொடுக்கல என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? போன் சொல்றா, போன் பண்ணி பேசுறா. நாங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. எனக்குன்னு ஒரு இது இருக்கு. என்ன ரவுடிங்கிறியா? நானே பெரிய ரவுடிடா. அதான்டா முதல்ல, அப்புறம் தான்டா இதெல்லாம். ஒருத்துக்கு வெளியே போடுங்கடா. ஐயா 2 நிமிஷம் சொல்றேன். அப்புறம் என்ன பேச்சு? 2 நிமிஷம் தனியா பேசு சொல்றேன். வாயா. அண்ணா பாவம் ஏதோ என்கிட்ட பேசணுங்கிறாரு. ஏன் எப்பவுமே வெளியே இருங்கடா. கீதா, நீ கொஞ்சம் வெளியே இருமா. அண்ணா பரவாயில்ல, நீ கொஞ்சம் வெளியே இரு. ஏதோ பேசுறியே, என்ன பேச போற? ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. பாஷா 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 பாரு, பட்டாளத்து நடைய பாரு, பகை நடுங்கும் படைய பாரு, கோட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து கோட்டு நடக்கும் புலிய பாரு, பற்றி எரியும் நெருப்ப போல சுட்டெரிக்கும் விழிய பாரு, ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னன் தானடா. இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா. இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா. சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். தெரியல, இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன வெளியில சொல்லிட மாட்டீங்களே. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. முடிச்சிட்டு என்ன 100 சீட்டு தரேன், 1000 சீட்டு தரேன். காலேஜ் உங்களுக்கு தரேன். ஆனா நீங்க அந்த சேலை பாருங்க வாங்க பிளீஸ். நான் வரேன். ஆனா நானே என் கார்டுல உங்களை இருக்கட்டும் இருக்கட்டும். அவர் எனக்கு அண்ணன்டா, உங்களுக்கு அண்ணன்டா, உங்களுக்கு அண்ணன்டா, எல்லாருக்கும் அண்ணன்டா, அண்ணன்டா. உனக்கு சீட்டு கிடைச்சாச்சு. ஆமா, நீங்க அவர்கிட்ட என்ன பேசுனீங்க, என்ன சொன்னீங்க? உண்மையா சொன்னேன்.